தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் கோமாளிவட்டம் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தில் தற்போது காவல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய கோமாளிவட்டம் பகுதியில் உள்ள பட்டாசு குடோனில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இங்கு காவல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், தற்போதைய தகவல்கள் என? காவல் அதிகாரிகளின் ஆய்வு எப்போது துவங்கியது? வணக்கம் பவித்ரா. அதாவது பார்த்தோம்னாக்கா சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியை சேர்ந்த ஜெயக்குமார் நடத்தி வந்த ஆலையில தான் இன்று காலை எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்து இந்த விபத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவகாசியில ஏற்கனவே இந்த பட்டாசு தொழிலில் கை சேர்ந்த ஜெயராமன் என்பவரை வைத்துதான் இந்த தொழிலை அவர் நடத்தி வருகிறார். அந்த ஜெயராமனுக்கு வயது 55க்கு மேல் இருக்கும். அவர் நேற்று தயாரித்த பட்டாசுகளை வெயிலில் உணர வைத்துள்ளார். அதன் பிறகு இன்று மழை வரக்கூடும் என்ற காரணத்தினால் அந்த பட்டாசுகளை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள ஒரு குடோனில் வைப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது கை நழுவி விழுந்த பட்டாசு ஒன்றோடு ஒன்று உரசி திடீரென விபத்து ஏற்பட்டது. மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டதாகவும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் அந்த எரிந்து கொண்டிருந்த தீயை உடனடியாக அணைத்தனர். இது தொடர்பாக வீராணம் காவல் நிலையத்தினர் நிகழ்விடம் சென்று விசாரித்தனர். இந்த விபத்து தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மாநகர காவல் ஆணையாளர் பிருந்தா தலைமையில் தடவியல் ஆய்வு நிபுணர்கள் நேரில் சென்றிருக்காங்க. இந்த வெடி விபத்து எவ்வாறு நடந்தது, இதற்கான காரணம் என்ன, சேத விவரங்கள் என்ன என்பதை குறித்து விரிவாக ஆய்வு நடத்தி தகவலை சேகரித்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜெயக்குமார் நடத்தி வந்த பட்டாசு ஆலை 20 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் நடத்தி வருகிறார். 1998லும் 2002லும் இதே போன்று ஒரு 2 முறை விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்று நடந்த விபத்துல ஜெயராமன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறை விரிவாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் இன்று நடந்த விபத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்கள் தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சரவணன்.